வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு டிஃப்ரெண்ட்டான முட்டை ஆம்லேட் எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். ஒரு தக்காளி எடுத்து இதை போல் ஸ்லைஸு கட் பண்ணி வச்சுருக்கேன். அதே போல் ஒரு வெங்காயம் எடுத்து இதை போல் மெலிசாக ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பவுல் எடுத்துக்கங்க. ஒரு 3 முட்டை சேர்த்துக்குங்க. ஒரு பச்சை மிளகாய் பொடி கட் பண்ணி வச்சுக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி, ஒரு 1/2 ஸ்பூன் பெப்பர், தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டவ் பற்ற வச்சுட்டு தவா வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு தக்காளியே இது சேர்த்துப்போம். ரவுண்டாக ஸ்லோவில் வச்சுக்கோங்க. ரவுண்டாக வச்சாச்சு தக்காளி. இப்போ ஒரு வெங்காயம் வச்சுக்கோங்க. இது ஒரு பக்கம் நல்லா வேகட்டும். வெங்காயம் தக்காளியில் லைட்டாக திருப்பி விட்ருங்க. பாருங்கள், தக்காளிலாம் நல்லா வெந்துச்சு. அடித்து வச்சுருக்க முட்டையை சேர்த்துப்போம். சேர்த்துட்டு இப்போ மூடி போட்டுருவோம். பாருங்கள், மூடி எடுத்துடலாம். இப்போ இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுடலாம். பாருங்கள், லைட்டாக திருப்பி போட்டுடலாம். இப்போ அந்த பக்கம் வேகட்டும். பாருங்கள், 2 பக்கம் நல்லா வெந்துச்சு. இப்போ நம்ம பிளேட்டில் மாற்றிப்போம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா டேஸ்ட்டான ஒரு டிஃப்ரெண்ட்டான ஆம்லேட் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு MS குக்கிங் வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.